ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் கோவத்தை சில டைம் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உனக்கு எப்படி புரியும்? முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா தானே என் கோபமும் காதலும் புரியும். இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு பெரிய சீனை போட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் நீ வேணும்னு கெஞ்சினேன். வந்த கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கியே இருந்த. அப்போவும் நான் தான் உன்கிட்ட வந்து பேசி எல்லாரோடையும் நார்மலாக இருக்க வச்சேன். இப்போ ஜோதிலையும் ஐக்கியமாயிட்ட. ஆமாம், அன்னைக்கு என்ன பேச்சு பேசுன? அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், ஜப்பான் போகிறேன்னு என்ன பேச்சு பேசுன? என்னால தான் என்னமோ வாழ்க்கையே போன மாதிரி பேசுனிய. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? கும்பலோட கோவிந்தா போட்டுட்டு இருக்க. தர்ஷன், நீ கோவத்துல பேசுற, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்மளோட இண்டிவிஜுவல் கரியரை பத்தி யோசிக்க ஏதாவது சிச்சுவேஷன் இருந்துச்சா? ஏதோ ஒரு பிரச்சனை மாறி மாறி வந்துட்டு தானே இருந்துச்சு. ஆமா, கரெக்ட் தான். பிரச்சனை தான், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனிமேலும் வரும். நீ அதையே பார்த்துட்டு உட்காந்துரு. லைஃப்ல சூப்பரா இருக்கும். வந்துட்டா எக்ஸ்கியூஸை கொடுக்கறது. உனக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ். என்கிட்ட வந்து இங்க என்னமோ இருக்கவே பிடிக்காத மாதிரி பேசுறது, அவங்களோட அங்க ஒட்டிக்கிட்டு கதை பேசுறது. நீ இவ்வளவுதான் பார்கவி. உன்னை பெருசா நினைச்சது ஏன் தப்பு. நீ கிளம்பு முதல்ல. இங்க இருந்தா உனக்கும் எனக்கு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் தான் வரும். நீ போ. அப்புறம் நான் தான் ஏதோ பெரிய வில்ல மாதிரி போர்ட்ரே பண்ணுவீங்க. அந்த தர்ஷினி பெரிய நல்லவ மாதிரி உத்தமி மாதிரியும் பேசுவா. ஆளுக்கு என்னை வில்ல மாதிரி பார்ப்பீங்க. அப்புறம் எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. கிளம்பு. ஃபுட் ட்ரக்ல சர்வீஸ் பண்ண ஆள் வேணும்ல. போ போ. நீ அங்க இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதான். போ போ, கிளம்பி போங்கம்மா, போங்க. தர்ஷன், நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. ஐயோ சாரிம்மா, வெரி சாரி. நான் தப்பா பேசிட்டேன் தான். நீங்க தான் பர்ஃபெக்ட். உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. கிளம்புங்க, போங்க ப்ளீஸ். என்ன மாதிரி பைத்தியக்காரனோட பேசினா உங்களுக்கு தான் கஷ்டம். போங்க. நல்லவங்க கேங் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்பி போய் அவங்களோட லைஃபை பாருங்க, சரியா? இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். அப்புறம் பார்கவி, நான் கோவமெல்லாம் இல்லை, நார்மலா தான் இருக்கேன். சந்தோஷமா சொல்றேன். போயிட்டு வாங்க, கிளம்புங்க. இன்னொன்னு இல்ல, போதும். அம்மா, இந்த அட்ரஸ் எப்படி கிடைச்சிச்சு ஜென்னி? மேம், கலெக்டர் பங்களா வரைக்கும் போனேன் மேம். அங்கதான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் கேட்ட உடனே எல்லாம் கொடுக்கல, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன். மேம், ஏன் நீங்க அங்க தங்காம இங்கே வந்து தங்கியிருக்கீங்க? ஐ வுட் லைக் டு கீப் மை பர்சனல் லைஃப் பிரைவேட். அங்கிருந்து ஆஃபிஷியலாக மீட் பண்ணுறதுக்காக ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது சரியா வராது அப்படிங்கிறதுக்காக தான் நானே பர்சனலாக அந்த வீடை ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். சத்யாக்கா, சாப்பாடு சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. இப்படியே உங்க சாப்பாடு சாப்பிட்டேன்னா குண்டாயிருவேன் போலயே. ஆமா, உங்க மேடம் மட்டும் எப்படி இப்படி ஒல்லியாவே இருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு நாளைக்கு 2 வேளை விடாம எக்ஸசைஸ் பண்ணும், யோகா பண்ணும். பாவம், அதுக்கு இருக்கிற மண்டை குடைச்சலுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் ஓரளவுக்கு தாங்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபோன் வரும் தெரியுமா? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இங்க கலவரம், அங்க தகராறு. எப்ப பாப்பா. சத்யா, போதும், பேசிக்கிட்டே இருக்காதீங்க. தெரியாம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மா, உங்க ஹோட்டல் சாப்பாடு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சாமே. நேத்து வந்து அத பத்தி தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னையும் பாப்பாவையும் கூட்டு வர சொல்லுமா, நாங்களும் சாப்பிட்டு பாக்குறோம். கண்டிப்பாக்கா. மேம், ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. ஷூர். தங்கம், சட்னி வைக்கட்டுமா? நான் வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் மேம், வந்துடுறேன். ஒரு நிமிஷம்.
பாப்பாக்கு சட்னி வேணுமா? இதோ தரேன்.